Hi, this is blackbuddytamil. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டண்ட் பிராக்டிஸ் தான் வந்து பண்ண போகிறோம். நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் ஒன்று ரெடி ஆகல. அதுக்கான டிப்ஸும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்லிடுவேன். ஸோ ஹெல்மெட் ரெடி, பூட் ரெடி, எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ எதுக்கு ப்ரோ இப்படி பேக் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படி எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணல ப்ரோ. நம்ம வந்து செப்பரேட்டாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, அது வந்து இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்கிற கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல், யாருமே இல்லாமல் தனியாக தான் ப்ரோ போகிறேன். அதனால தான் வந்து கேமராலாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம், லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டண்ட். டடாங். Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed-off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. Who deep in the bounce with a cutie riding round, ripping doozies, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. In the who deep in the bounce with a cutie. நம்ம வண்டியில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து செல்ஃப் ஷாட் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் வந்து இது அந்த கிராஷ் கார்டு வச்சுருக்கிறதுனால வந்து கிக் ஷாட்டும் வந்து எடுத்துட்டேன். ஸோ பேட்ரி இல்லாத காரணத்தினால் செல்ஃப் ஷாட் வந்து ஒர்க் ஆகாது. அதனால இப்போ நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஓல்டு ஜென்ரேட்டர் ட்ரிக் தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ். போலாமா? நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து இருக்குது. ஒன்று வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து செடியெலாம் முளைச்சிருக்குது. பட் இன்னொரு பார்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ்டு ஏரியா, யாருமே வந்து வர மாட்டாங்க. ஓகேவா? சும்மாவே நம்ம ஊர் ரோட்டில் யாரும் வரமாட்டாங்க, அவ்வளோ கிராமம் தான். பட் இந்த ஏரியாவில் சுத்தமாக யாருமே வரமாட்டாங்க. நம்ம மட்டும் தான் வந்து இருக்கிறோம். வித் பர்மிஷனோட தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இடத்துக்காரரோட பர்மிஷனோட தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இருக்க அந்த ஒரே ஒரு கல்லை மட்டும் நம்ம வந்து தூக்கி தூர போடணும், அவ்வளோதான். பட் நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நம்ம அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளும் வந்து சேஃப்டியோடு பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் கியர் அப்போட வந்து இருக்கிறேன். அண்ட் இன்னொரு கியர் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கிறேன், எடுத்து காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து நீ கார்டும் அண்ட் இந்த ஹேண்ட் கார்டும் வந்து வாங்கியிருக்கிறேன். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நம்மளோட மேட் பைரட்ஸில் தான் வந்து வாங்கினேன். இந்த மேட் பைரட்ஸ் நாகர்கோவில் அழகிய மண்டபம், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக டீல் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அசரிஸ் வேணும், பைக் அசரிஸ் வேணும், சேஃப்டி அசரிஸ் வேணும், ரைடிங் கியர்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேட் பைரட்ஸ். ஃபுல் கியர்ஸ் வந்து வேர் பண்ணியாச்சு. இப்போவே இளைக்க ஆரம்பிக்குது. ஸ்டண்ட் ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டாமினா ரொம்பவே முக்கியம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் வந்து நல்லாவே ஃபிட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் வந்து ஸ்டண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி தூக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரே நாளில் ஸ்டண்ட்டு படிக்க முடியாது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலு. எடுத்தோடனே ஒரே நாளில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, வீலை வந்து ஜஸ்ட் அப் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணி டவுன் பண்ணணும். கிளச்சை பிடிச்சி இல்லை, பிரேக் பண்ணி டவுன் பண்ணணும். கிளச்சை பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். பட் கிளச்சை பிடிக்கிறது வந்து ரூல் கிடையாது. ஸோ அப் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணி பேக் பிரேக் பண்ணி டவுன் பண்ணணும். இதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? வாங்க.
ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்காத விட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வந்து லெவல் 1 தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கும், லெவல் 1. ஜஸ்ட் அப் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். கையெலாம் ரொம்பவே வலிக்குது, 2 ஹேண்டுமே ரொம்ப வலிக்குது. இப்போ பண்ணதுலேயே எத்தனையோ ஷாட் வந்து வேஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஒரே ஒரு ஷாட் மட்டும் வந்து ஒரு 3 ஸ்டெப் வந்து போச்சு. வேறு லெவல் ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. அதை என்ன சொல்கிறது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. 3 ஸ்டெப் அப்படியே ஏற போச்சா, செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு த்ராட்டில் மட்டும் தான் வந்து பழகிருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு த்ராட்டில் கொடுத்து அப் ஆகும்ல, அதில் மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு மறுபடியும் வந்து பிரேக் பண்ணி வந்து த்ராட்டில் கொடுக்கணும். அது இன்னும் எனக்கு இன்னும் சரியாக வரல. ஒரு த்ராட்டில் மட்டும் தான் பழகிருக்கேன். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. டெய்லி ஒரு மினிமம் ½ அன் ஹவராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி அப்படி ஒரு 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். அது என்னோடய கான்ஃபிடென்ட்டு. ஸோ டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ப்ராக்டிஸ் இருக்குது. ஆமாம், இன்றைய பொழுது இனிதாக முடிந்தது. இன்னைக்குள்ள கோட்டை நம்ம அடி வாங்கிட்டோம். சரியா, எப்படின்னா அண்ணா எப்பா என்ன விழுந்து. ஓகே, எதில் விழுந்தோம் அப்படின்னா இதிலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து அப் பண்ணிட்டோம். அப் பண்ணிவிட்டு பைக்கு மட்டும் போயிடுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். இதோ இந்த இடத்துல வந்து தரைச்சிருக்குது. தரைச்சிட்டு வண்டி வந்து அண்ணா இதோ இங்கே வந்து விழுந்துருச்சு. நான் ரெட் கலர் பெயிண்ட் இருக்கா, ஸோ அதில் தரைச்சி இதில் வந்து விழுந்துருச்சு. வண்டி வந்து அப்ளே தான் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு பெட்டக்ஸில் மட்டும் கொஞ்சம் அடி உட்காரும் இடத்தில். ஸோ இன்றைக்கில் கோட்டா முடிஞ்சிருச்சு. கை காலெலாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் வீட்டுக்கு போய்ட்டு வேற எங்கேயும் அடிபட்டுருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஒரு வழியாக இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுத்து முடித்தேன். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ எங்கே போனாலும் நம்மளோட அடையாளத்தை நம்ம பதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக பாருங்கள் எப்படி பதிச்சிருக்கிறேன்ட்டு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக நம்ம போட்ட மார்க் தான். மார்க் 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 மார்க். இத்தனைக்கும் நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணல, ஜஸ்ட் பிரேக் பண்ணி தான் வந்து தூக்குனேன். அதுக்கே இவ்வளோ மார்க் வந்து விழுந்துருக்குது. இருக்கிறதுலே பெரிய மார்க் எங்கே இருக்குது, இதில் தான் எங்கேயோ விழுந்தேன். நான் பொத்துட்டீர்னு எங்கே இருக்குது, எங்கடா இருக்குது, அதில் அடிச்சிச்சு வண்டி இப்படி வந்துச்சு. ஓகே, என்ன இருக்குது, இருக்கிறதுலே பெரிய மார்க் ஆண்டனி. ஸோ டெய்லி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணதை டெய்லியும் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஸோ மச், பபாய், லவ் யூ ஆல்.